ஒரு வழியாக வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட. சார், நானாக தான் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நானாக தான் அடித்து உடைச்சேன். இதுக்கும் என் தம்பி கார்த்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹனிமூனுக்காக போயிருந்தாங்க ஊருக்கு. அதை கெடுத்து அவங்கள இங்கே வர வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகிட்டாங்க. சரி, கார்த்திகை ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு சரவணன் கிட்ட வந்துட்டு சரவணனை வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார், என்ன இருந்தாலும் சரி இவனை வெளியவே விடாதுன்னு சார்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அவரே வெளியே விட்டாரோ நான் உன்னை விட்ட மாட்டேன்டா, அப்புறம் அவனுக்கு வந்து வெளியே வந்தனான்னு போகுமா அவங்க அப்பா சொல்லி இது பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து கார்த்திக் அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரம்யா அவங்க வீட்டில் யோசிச்சுட்ருக்காங்க. கார்த்திக், நீ வந்து லாக்கப்பில் வந்துட்டு தம்பி வைக்கிட்டால எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீ அங்கே வெறுப்பாகி கடுப்பாகிட்டு இருக்கணும், நீ கஷ்டப்படணுன்ட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஆனால் இங்கே கார்த்திக் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை தெரிஞ்ச ரம்யா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்றது ஒரு துண்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.